ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரத்துக்கான அப்டேட்டையும் அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் நம்ம தர்ஷன் அப்டேட் ஷேர் பண்றது நீங்க தரிசனம் பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அதிகமா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா எந்த டிக்கெட்டுமே இல்லாம பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த தரிசனத்துல போனா எந்த நாள்ல போனா நமக்கு ஈஸியா இருக்கும்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். டிக்கெட் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி நேத்து 81,472 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு 23 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 23 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்ற அப்டேட்டும் டிடிடி அபிஷியலா கொடுத்திருக்காங்க. நேரடியா போற இலவச தரிசனத்துக்கு வெளியில எந்த லைனுமே இல்லைங்க. எல்லாருமே வந்து கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க. எப்பவுமே நம்ம சனி ஞாயிறு 2 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில தான் லைன் இருக்கு அப்படின்ற அப்டேட் நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க. வெளியில அவ்வளவா லைன் வந்து கிடையாது. ஆவரேஜா இருக்கு. க்ரௌடே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நார்மலா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை விட இன்னும் அதிகமா கூட்டம் வந்து வெளியில வந்து நிக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால நார்மலா இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். வர்ற வாரம் திங்கள் செவ்வாய் புதன்ல போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கலனா கூட நேரடி இலவச தரிசனத்துல கூட தாராளமா போகலாம். ஆவரேஜா ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து திவ்ய தரிசனம் நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு 5-5.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துடலாம். காலையில ஸ்லாட்ல போறீங்கன்னா 1ல இருந்து ஒரு 2 இல்லைன்னா மேக்சிமம் போனா ஒரு 3 மணி நேரத்துல எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கன்ல போகலாம். இந்த 2 டிக்கெட்டுக்குமே ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான், ஒரே டைமிங் தான். ஆனா வாங்கக்கூடிய இடமும் நம்ம நடந்து போறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க திவ்ய தரிசன டோக்கனை தனியா விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய விரைவில் டிடிடி அதை பத்தி டெசிஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இப்ப நடந்து போறவங்களுக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துல ஆவரேஜா நீங்க தர்ஷன் பார்த்துடலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டிக்கெட் வாங்குனீங்கன்னா அலிப்பிரி வழியா நடந்து போகணுங்க. அலிப்பிரியில போயிட்டு நீங்க காளி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு அதுல ஒரு சீல் வாங்கிட்டு போனீங்கன்னா தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதை ஒவ்வொரு நாளும் டிக்கெட் வாங்குற எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த அலிப்பிரி நடைபாதையில போறவங்களுக்கான தனியான ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டுமே அதுல உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கு. கீழ்த்திருப்பதியில 3 கவுண்டர்ல விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இது ரெண்டுலயும் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிறது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இங்கேயும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. காலையில 3:30ல இருந்து கவுண்டர் வந்து ஓபன் ஆகும். இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. வர்ச்சுவல் சேவால போற 500 ரூபாய் தரிசனத்துக்கும் சேம் என்ட்ரி பாயிண்ட் சேம் தர்ஷன் டைம் தான். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்குங்க. அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான ஸ்லாட் எல்லாமே ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ல முடிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் இன்னைக்கான குவார்ட்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சது. நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கான்றது அப்டேட் இன்னும் தெரியல. மேபி இன்னைக்கு ஸ்லாட் முடிஞ்சதுன்னா நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நாளைக்கு காலையில உள்ள ஸ்லாட்டும் முடிஞ்சதுன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் இன்னைக்கான 4 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 1183 டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு 8:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி. ஸோ யாராவது போறீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கவுண்டர் செக் பண்ணி பாருங்க. டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் இன்னைக்கான தரிசன நேரம் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட். ஆன்லைன்ல உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைன்ல நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல டெய்லி காலையில இருந்து ரூம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. கீழ் திருப்பதியில நீங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணணும்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதை விட்டீங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசம், இது ரெண்டுலயும் அவைலபிள் இருந்தா ரூம் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ரெகுலரா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.